இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறி மசால் பொடி, உப்பு, மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், தேங்காய், தக்காளி. இப்போ நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் பொடி, மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் கலந்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம். மீதி இருக்க மசாலையும் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளார குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் நல்லா வேக விட்டுடலாம். கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி.